உண்மையிலே அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பலமான இராணுவம் இருக்கு. அப்போ எங்கட இராணுவ வீரர்கள் இந்த பலமான இராணுவம் இருக்கும்ன்ற பொழுது எதுவித புரட்சிகளும் எதிர்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றதை நான் கூறுவேன். என்றால் எனக்கு நன்கு தெரியும். அவை இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இனவாதத்தை தேவையில்லாமல் கலைக்க வேண்டிய தேவை இல்லை. මේ කාල පරිච්ඡේදය තුළ ජාතිවාද එකතුවට අවශ්‍ය නැහැ. සමහරුන් කියන ආයේ ප්‍රභාකරන් කෙනෙක් ඉපදින්න පුළුවන්, LTT සංවිධානය බිහි වෙන්න පුළුවන්, තවත් බලවේග එකතු වෙන්න පුළුවන් වෙන ගොඩක් කරුණු කියනවා. මේ පිළිබඳව අපි කනගාටුවටපත් වෙන්නට අවශ්‍යතාවයක් නැහැ. මෙහි ශක්තිමත් හමුදාව තියෙනවා, හොඳ විනයගරුක හමුදාවක් තිබෙනවා. ඒ නිසා ඒ වගේ දෙයක් අනාගතයේදී සිද්ධ වෙන්නේ නැහැ කියන එක මගේ ප්‍රකාශය. දැන් ඒකටම පොඩි උත්තරයක්. ප්‍රභාකරන් කෙනෙක් නැවත එන්න පුළුවන්, යුද්ධයක් එන්න පුළුවන්, මේ රට බෙදෙන්න පුළුවන් කියලා කිව්වේ එක්සත් ජාතික පක්ෂ නෙවෙයි. මැතිවරණයේදී කිව්වේ ඔබ නියෝජනය කරන ශ්‍රී ලංකා දාස් පක්ෂය. අයිව විරුද්ධුනේ නැත්තේ ඒකට. ஆமா இவ்வாறானது ஒரு கருத்து. அதாவது பிரபாகரன் ஒன்று தோன்றுவார், விடுதலை புலிகள் மீண்டும் உயிர் பெற்று விடுவார்கள் என்ற கருத்தை எல்லாம் விதைத்தது ஐக்கிய தேசிய கட்சி அல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் எடுத்துரைத்திருக்கின்றேன் பல தடவை பல தலைவர்களுக்கு இந்த இனவாதத்தை கதைப்பதை நிறுத்துங்கள் என்றால். அண்மையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குருநாளில் நடந்த கூட்டத்திலே தெளிவாக கூறியிருந்தார். அதாவது இனவாதம் பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்ல இனவாதத்தை எழுதுகின்ற பத்திரிகையாளர்கள் மீதும் தான் நடவடிக்கை எடுப்பேன் என்று. உண்மையிலே அந்த கூட்டை நான் உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். මම ඒක පිළිගන්නවා. ජාතිවාදයේ කතා කළා තමයි ඒ වගේ දෙයක් සිද්ධ වීමට අපි ඉඩ දෙන්නේ නැහැ. ඒ වගේම මේ ජාතිවාදයෙන් කතා කිරීමට විරුද්ධව අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා කුරුණෑගලේදී පැවති උත්සවයකදී ඒ පිළිබඳව ගොඩක් අදහස් ප්‍රකාශ කර තිබුණා. ජාතිවාදී වපුරන්න එපා කියන අර්ථකථනයෙන්. ඒ වගේම පුවත්පත් කතුරුවරන්ට විරුද්ධවත් එතුමා ඒ පිළිබඳව දීර්ඝ කතාවක් කළා. ඒක මම මේ පිළිගන්නවා. ජාතිවාදයේ වපුරලා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා එහෙනම් කරුණාම්මාන් මහත්මයා කින්දර පරාජය වුණා. හරි. ඔහොම කොයි ඒ පක්ෂික වැපරුවා. හරි. හැබැයි ඡන්දේ පෙරදුනාට ඡන්දෙන් පස්සේ හිටපු ජනාධිපතිවරයා කියනවා උතුරට ඡන්ද බලය දුන්න නිසා තමයි මම පරාද වුණේ. ඒ කියන්නේ උතුරට ප්‍රජාතන්ත්‍රවාදී සර්වජන ඡන්ද බලය දීම තමයි හේතුව මම පරාජය වෙන්නේ. මේ ව්‍යංගයෙන් කියන්නේ මොකද්ද? ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිති දුන්නේක වැරදි. එහෙම නැත්නම් ඊළාම් රාජ්‍ය රට බෙදන සංකල්පයේ බෙදුම්වාදී තිබුණා නම් එහෙම අදත් ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මේ මැතිවරණයෙන් පස්සේ කියනවා නම් එහෙම උතුරට ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය දුන්න එක මා කළ මෝඩකමක්. ඒගොල්ලෝ ඡන්ද වලට වැරදි. ඒක දුන්න නැත්නම් මම දින්නවා කියලා. ඒ ගැන නිරවුල් අදහසක් ඕනේ මට කරුණාමන් මහත්මයා. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இனவாதத்தை பேசி தேர்தலில் தோற்றுவிடுகின்றார். ஆனாலும் அவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார், வடக்கு கிழக்கு மக்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அந்த வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்கியதன் காரணமாகத்தான் நான் தோல்வியுற்றேன் என்று. அவ்வாறு அவர் கூறுவாராக இருந்தால் ஒரு தேர்தலுக்கு பிறகு அதனை அவர் இப்பொழுது அந்த தமிழீழம் என்ற ஒரு அந்த கொள்கை திட்டம் அதன் செயற்பாடுகளை முறியடித்ததை அவர் அடுத்த பக்கத்தில் சிந்திக்கிறார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது மீண்டும் அவ்வாறாக அமையாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் பேசுகின்றாரா? இல்லை, உண்மையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்பத்திலே தெளிவாக கூறியிருந்தார். அதாவது வடக்கிலே ஒரு நிர்வாகம் வருவதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆட்சி அமைப்பதற்கும் உண்மையிலே அவர் தான் காரணம். நாங்கள் அதை கூற வேண்டும். என்றால் அவ்வளவு சுதந்திரமாக அங்கு தேர்தலை நடத்துவதற்கு அவர் வாய்ப்பை அளித்திருந்தார் தமிழ் மக்களுக்காக. அதே போன்று சிறுபான்மையின மக்களின் வாக்குகளால் தான் உண்மையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்டார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இன்று நாங்கள் யுத்தத்தை முடிவு கொண்டு வந்திருந்தோம். அங்கு இடம்பெற்ற பிரச்சாரங்கள் சர்வதேசத்தில் இருந்து வந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு எதிரான பிரச்சாரங்களாக அமைந்திருந்தது, அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக. அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த வருடம் முஸ்லிம் மக்களின் வாக்குகளையும் இழந்திருக்கின்றோம். இதை இரண்டும் தான் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகளின் காரணமாக தான் இந்த தோல்விக்கு காரணமாக அமைந்திருந்தது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மட்டும் அந்த விடயத்தில் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் வடகிழக்கிலே ஒரு பூரண சுதந்திரம் ஏற்படுவதற்கும் அங்குள்ள மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் அவர் உண்மையிலே வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் உண்மையிலே மதிக்க வேண்டும் என்பதையும் இடத்தில் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். උතුරේ දැන් පළාත් පාලන පළාත් සභා පිහිටුවන්නට හිටපු ජනාධිපතිතුමා ගොඩක් දායක වී තිබෙනවා. ඒ නිසා තමයි දැන් උතුරු පළාතේ සාමකාමී මැතිවරණයක් පැවැත්වුණා. ඒකට මම හැමදාම ගරු කරනවා. ඒ වගේම
සුළු ජාතීන්ගේ ඡන්ද නිසා තමයි මහින්ද රාජපක්ෂ මහතා පරාජයට පත් වුණේ. ඒ වගේ සුළු ජාතීන් වෙසෙන ප්‍රදේශවල මෙතිවරණ කාලයේදී ප්‍රචාර කටයුතු ඒ වගේ ඒකට සමානකම් දෙන විදියට ප්‍රචාරය වුණා. ඒ වගේම එතුමාට එහෙම විරුද්ධ වෙච්ච නිසා තමයි එතුමාට පරාජයට පත් වීමට ඉඩ ලැබුණේ. එතුමාට විතරක් මම දොස් කියන්නේ නැහැ. මෙතනදී ඒ පිළිබඳව මේකේ බොහෝ කරුණු අඩංගු වී තිබෙනවා. ඒක තමයි මගේ අදහස. ඔයා මේ කරන්න හදන්නේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාත් බේරගෙන මෛත්‍රීපාල මහත්මයාත් බේරගෙන හිටපු ජනාධිපතිතුමාත් බේරගෙන තමන් බේරෙන්න නේද? நீங்கள் இதன் மூலம் எதிர்பார்ப்பது உங்களையும் காப்பாற்றிக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவிடம் உங்களை காப்பாற்றிக் கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உங்களை காப்பாற்றிக் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ உங்களை காப்பாற்றிக் கொண்டு நடவடிக்கை இல்லை. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் எந்த அரசியல் கட்சியோ அல்ல எந்த பார்ட்டியோ என்பதை விட அதற்கு மேலால் இந்த இனங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கூறுகின்றீர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு இனவாதத்தை பேசுகின்ற கட்சி என்று கூறியிருந்தீர்கள். உண்மையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். ஆனால் அவர் வெற்றியடைந்து விட்டார். அவரை மக்கள் இனவாதமாக பார்க்கவில்லை. ஆகவே அவ்வாறு அந்த நோக்கத்தை நாங்கள் பார்க்காமல் மக்களிடம் பல தேவைப்பாடுகள் குறைபாடுகளை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எடுத்துக்கொண்ட முன் நடவடிக்கைகள், அதாவது யுத்தத்தின் பிற்பாடு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருந்தது. அதாவது தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியிலே மனங்களை வெல்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. உண்மையிலே அங்குள்ள நில பிரச்சனைகள், பாரிய பிரச்சனைகள், உண்மையிலே அங்குள்ள விடயங்கள் நிறைய, அதாவது அந்த இனங்களுக்கிடையே உள்ள ஒரு புரிந்துணர்வு, அந்த இதை நாங்கள் ஏற்படுத்தியதில் உண்மையிலே குறைபாடு இருக்கின்றது என்பதை நான் கூறுகின்றேன். அதான் அந்த இடைவெளிக்கு காரணமாக இருக்கின்றது. அவை மக்களின் தீர்ப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். அவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனவாதம் பேசுகின்ற கட்சியாக மாத்திரம் நாங்கள் பார்த்திருந்தால் அதில் காலம் எத்தனையோ வருடங்களாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெற்றியடைந்திருக்க முடியாது. ஆகவே அங்கு வேறு பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது என்பதை இதனூடாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். නැහැ. කිසිම මේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේම ජාතිවාදී පක්ෂයෙන් නම් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මහලේකම් මේ රටේ ජනාධිපති වෙන්නේ නැහැ කියන අර්ථකථනය එතුමා ලබා දෙනවා. ඒ වගේම ජනතාවට ගොඩක් අඩුපාඩු තිබෙනවා. දමිළ සහ මුස්ලිම් ජනතාවගේ සිත් දිනා ගැනීමට පහුගිය රජය අසමත් වුණා. ඒ නිසා ඒක පරාජය වීමට ගොඩක් හේතු වුණා. ඒ වගේ දෙමළ මිනිසුන්ටත් ගොඩක් ප්‍රශ්න තිබුණා. ඒ වගේ ඒ කාල පරිච්ඡේදය තුළ ඒවා निराකරණය කිරීමට පහුගිය රජය උත්සාහ කළා නම් මේ පරාජයට එහෙම අවස්ථාවක් උදා වෙන්නේ නැහැ. ඔබ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ උපසභාපති ධුරේ අවුරුදු කීයක් දරුවද? நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவர் பதவி எவ்வளவு காலம் வகித்தீர்கள்? நான் நினைக்கின்ற கிட்டத்தட்ட 9 வருடங்கள் இருந்திருக்கின்றேன். වසර 9ක්. පක්ෂයේ තියෙන මේ ජාතිවාදී මුහුණුවර වෙනස් කරන්න හෝ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ අනාගත අභිවෘද්ධිය සඳහා ඔබ මේ කාලය තුල කරපු කාර්යභාරය මොකක්ද? கட்சியில் இருக்கின்ற இந்த இனவாத விதையினை இல்லாமல் பண்ணுவதற்காகவும் அதனிடத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் இந்த காலப்பகுதியில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? பெரும்பாலான முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் அந்த கட்சியில் உயர் பதவியில் இருந்த ஒரே தமிழன் நானாகத்தான் இருக்கின்றேன். ஏனென்றால் அதுவரையில் தமிழர்களுக்கு அங்கு இடம் இல்லை, அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது நாங்கள் இன்னும் தமிழர்களை எங்களிடம் அதிகரித்திருக்கின்றோம். அதாவது வடபகுதியிலிருந்து அங்கே நிற்கின்ற மாநசபை உறுப்பினர்களை தற்பொழுது நாங்கள் மத்திய குழுவில் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று 2008ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில் முதலாக நாங்கள் கடந்த 30 வருடங்களின் பின்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காரியாலயங்களை நாங்கள் திறந்து வைத்தோம். அதில் உண்மையிலே நான் இவ்விடத்தில் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். விடுதலை புலி இயக்கம் அழிவதற்கு முன்பு அல்லது விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் மடிவதற்கு முன்பு தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை அழைத்து சென்று நான் மட்டக்களப்பிலே முதலாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காரியாலயத்தை திறந்து வைத்தேன். ஏன் அதை கூறுகின்றேன் என்றால், என்னை பொறுத்தவரையில் எனது குடும்பம் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஊறிய ஒரு குடும்பம். என்றால் நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது எனது வீட்டிலே பண்டாரநாயக் அவர்களின் படங்களையும் பிற்பு சிறிமா பண்டாரநாயக் அவர்களின் படங்களும் எந்த நாளும் வைத்திருப்பார்கள். அவை அந்த அளவுக்கு ஒரு கூடுதலாக அந்த அளவுக்கு தமிழர்கள் ஒன்றிணைந்த காலம் இருந்தது. அவை யுத்தத்தின் பிற்பாடு தான் அந்த இடைவெளி ஏற்பட்டிருந்தது. ஆகவே அதை தற்பொழுது நாங்கள் குறைத்து பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இன்று வடபகுதியிலே ஒரு மாநச உறுப்பினரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே உருவாக்கியிருக்கின்றோம். அதே போன்று கிழக்கு மாநிலத்தில் உருவாக்கியிருக்கின்றோம். இதுபோன்று தமிழர்கள் இணைத்துக் கொண்டு சேவையாற்றிக் கொண்டு வருகின்றோம்.
ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ඉහළම තනතුරක් දරපු එකම දමිළ ජාතිකෙක් තමයි මම කියලා මම හිතනවා. ඒ වගේම දැන් දමිළ නියෝජිතයන්ගේ සංඛ්‍යාවද ඒ වගේම ඡන්ද ප්‍රතිශතයේද ඒ කාලෙන් කාලයට වෙනස් වෙවිලා තිබෙනවා. අංගජන් කියන පළාත් සභා මන්ත්‍රීවරයා අපිත් එක්ක සිටිනවා ඒ උතුරු පළාත් සභාව වෙනුවෙන්. ඒ වගේම 2008 වසරේදී ඒ කියන්නේ 34ක යුද්ධයේ පැවති කාල පරිච්ඡේදය තුලදී ප්‍රභාකරන්ගේ මරණයට පෙර වර්තමාන ජනාධිපතිතුමා විසින් තමයි ඒ වෙලාවේදී මම පක්ෂ කාර්යාලයක් 2008 දී මඩකලපු දිස්ත්‍රික්කයේ